ஒரு நாள் நம்ம வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும். இது உண்மையா? உண்மையிலேயே இந்த சினிமா டைலாக் நம்மளுடைய நிஜ வாழ்க்கைக்கு பொருந்துமா? எஸ், நிச்சயமா இது உண்மைதான். நம்ம நிஜ வாழ்க்கைக்கு இந்த சினிமா டைலாக் நிச்சயமாக பொருத்தமாக இருக்கும், பொருந்தும். ஆனால் நம்ம எல்லாரும் செய்கிற தவறு என்ன அப்படின்னு சொன்னால், பிடிச்ச மாதிரி மாறும் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பர்டிகுலர் விஷயத்தை சூஸ் பண்ணி இதுதான் எனக்கு பிடிக்கும்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் எனக்கு பிடிக்கும், ஸோ அதனால இதுதான் எனக்கு கிடைக்கணும், இது கிடைச்சாதான் என் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்துடைய வருகைக்காக நான் காத்துட்ருப்பேன். நான் காலத்துக்கும் காத்துட்ருப்பேன். அது எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, அது எனக்கு கிடைச்சாதான் என்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சு, அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி மாறிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி 25 வயசில் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக காலம் கடந்து போகும்போது 25 வயசு 30 வயசாச்சு, 30 வயசு 35 ஆச்சு, 35 வயசு 40 50 ஆச்சு. பட் இன்றைக்கும் மாறவே இல்லை. நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கே நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி ஆசைப்பட்டது 50 வயசு ஆகியும் கிடைக்காம போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இல்லை 3 மாதத்தில் கிடைக்கணும், 6 மாதம் 9 மாதத்துக்குள்ளேயே கிடைக்கணுமா அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் வழி மேலே விழி வைத்து காத்துட்ருந்தா கூட 50 வயசாகும்போது அழுது புலம்பி களைப்பாகி நீங்கள் இருப்பீங்க. ஆனால் 50 வயசாகியும் உங்களுக்கு 0 ரிசல்ட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க. இன்றைக்கி 25 வயசில் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்க இல்லையா? ஆசைப்பட்ட உடனே அழுகிறீங்க, புலம்புறீங்க, களைச்சி போகிறீங்க, வழி மேலே விழி வச்சு காத்துட்ருக்கீங்க. இப்படியே காலம் போக 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 50 வயசாகிடுது. ஆனால் 50 வயசாகியும் அது எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் நம்ம வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும்னு சொன்னாங்க, இப்போ வரைக்கும் மாறவே இல்லை, 50 வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை, நான் ஆசைப்பட்டேன், 3 மாதம் 6 மாதம் 9 மாதத்துக்குள்ளேயே எனக்கு அது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல போகிறீங்களாங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த நிமிஷமே முடிவு பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நம்மள நிறைய பேருக்கு 50 வயசாகியும் நான் காத்துக்கிட்டே இருப்பேன், அழுதுகிட்டே இருப்பேன், புலம்பிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான் ஆசைன்னு எனக்கு கேட்குது. நீங்கள் அப்படி தான் சொல்வீங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு சூன்லி ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. அழுகிறீங்க, புலம்புறீங்க, கவலைப்படுறீங்க. அப்போ உங்களுக்கு 50 வயசு ஆனாலும் உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்காது. நான் சொல்கிறது கரெக்டு தானே? நீங்கள் இன்றைக்கி எது ரிலேட்டடாக வேணாலும் கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், அல்லது பணமாக இருக்கலாம், அல்லது எனிதிங், எந்த மாதிரியான ஒரு ஆசையில் வேணாலும் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கலாம். ஸோ அதை நீங்கள் அடையாமல் போகிறதுக்கு நீங்களே அஸ்திவாரத்தை இன்றைக்கி க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த அஸ்திவாரம் தான் புலம்பல்கள், கவலை, மனக்கலக்கம், ஓவர் திங்க் பண்ணி நெகட்டிவான ரூட்டுக்கு போகிறது. பாருங்கள், ஓவர் திங்க் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். ஆனால் அந்த ஓவர் திங்குடைய எண்டில் நீங்கள் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும், சொல்யூஷனை அப்ளை பண்ணணும். அதற்கு பதிலாக அந்த ஓவர் திங்குக்கு ஒரு லிமிட்டேஷனே கிடையாது. அது பாட்டுக்கு லென்த்தாக போயிட்டே இருக்கும். ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் 50 வயசை க்ராஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இது உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத முடிவு செஞ்சுருங்க. சரி, ஓகே, எனக்கு வேணாங்க, நான் 50 வயசெல்லாம் போயிட்டு நான் என் வாழ்க்கையில் அனுபவிக்காத சில விஷயங்கள்லாம் 50 வயசாயும் கிடைக்கலன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? எனக்கு 3 மாதம் 6 மாதத்தில் 9 மாதத்துலேயே எனக்கு ரிசல்ட் வேணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நான் சொல்லக்கூடிய விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் இன்றைக்கே பாருங்க. இந்த 4 நிமிஷம் பேசியிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போது இந்த ஒரு கான்செப்டை நான் பேசினேன் இல்லையா? இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு தாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய ஃபார்முலா. நீங்கள் அழுது புலம்பி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, இது 50 வயசானாலும் ரிசல்ட்டே கிடைக்காம நீண்டு போயிட்டே இருக்கும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அதற்கு பதிலாக நான் இப்போ சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் லா ஆஃப் அட்ராக்ஷன் பாசிட்டிவாக செயல்படுறதையும் உங்களால் பார்க்க முடியும். எல்லோரும் ரெடி தானே? கண்டிப்பாக ரெடியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.
ஓகே, ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் எடுத்துக்கோங்க. எனிதிங் ஒரு துண்டு சீட்டாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எனிதிங் ஒரு பேனா, ஒரு பென்சில், எனிதிங் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கம்ஃபர்டபுளாக ஒரு பிளேஸில் உட்காந்துக்கோங்க. இதை எடுத்ததுக்கு பிறகு தான் நிறைய பேர் ஐயையோ என்ன இது என் கோலுக்கு ரிலேட்டடாக இல்லாமல் இது ஏதோ வேறு ரூட்டுக்கு போகுதே அப்படின்னு சொல்லி கூட உங்களுக்கு தோணலாம். பட் ப்ரெசண்ட்டில் உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளுமே மோசமானதாக இருந்தால் கூட கவலைப்படாமல் இதை எழுதுங்க. எவ்வளோ சுச்சுவேஷன் மோசமாக இருந்தாலும் சரி, உயிர் போகிற கவலையில் இருக்கீங்க, இனிமேல் லைஃபே க்ளோஸ்டா அப்படிங்கிற தாட்டில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, நான் சொல்கிறத எழுதுங்க. ஈஸியாக அந்த இக்கட்டான சூழ்நிலையை ஓவர் கம் பண்ணுவீங்க, அதுவும் பாசிட்டிவாக. ஃபர்ஸ்ட்டு 1 2 3 போட்டு லைன் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்குன்னு சொல்லி ஆசைகள் இருக்கும் இல்லையா, அதாவது யோசிச்சு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இல்லை. சில பேருக்கு பணம் தேவைப்படலாம், சில பேருக்கு பொருள் தேவைப்படலாம். இல்லை என்கிட்ட பணம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு லவ் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எழுதாதீங்க, எல்லா விஷயத்தையுமே எழுதுங்க. அதாவது எனக்கு எல்லாமே இருக்குது, என் லைஃப்பில் எனக்கு எல்லாமே கிடச்சிருக்கு, இந்த யூனிவர்ஸ் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒரே ஒரு ஆசை லவ் ரிலேஷன்ஷிப் மட்டும்தாங்க. அப்போ நான் ஒரே ஒரு ஆசை தானங்க எழுதணும் அப்படின்னா அதுதான் தப்பு. நிச்சயமாக உங்களுக்கு பெருசு சிறுசு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கும். ஆசைகள் நிச்சயமாக நமக்கு தேவை. மார்க்கஸ் ஆரேலியஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஆசையை உருவாக்குங்க, கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அந்த கோலை நோக்கி பயணம் செய்யுங்க. அப்போ பயணம் செய்யும் போது அது கிடைக்காமலாம் நிச்சயமாக போகிறதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் சான்ஸே இல்லை. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆசை உருவாயிடுச்சு அப்படின்னா அது இலக்காக மாறும். அப்படி ஒரு இலக்குன்னு ஒன்று உருவாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக அதில் ருசி பார்ப்பீங்க, அதாவது அச்சீவ் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாரு. இவரை போல பிரபஞ்ச கோட்பாடுகளை அழகாக சொல்கிறதுக்கு இப்போ வரைக்கும் யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ பெரிய ஒரு ஞானின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, ஓகே, இப்போது நீங்கள் 1 2 3 போட்டுட்டு உங்களுடைய ஆசைகள் சின்னது பெருசு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எழுதியிருப்பீங்க. இப்போது எழுதி முடிச்சிட்டிங்க இல்லையா, இதெல்லாத்தையும் ஒரு தடவை நீங்கள் ஒரு பார்வையாளராக இருந்து ரீடு பண்ணுங்க. எதெல்லாம் ஈஸியாக உங்களால் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் டிக் பண்ணுங்க. எதெல்லாம் ஈஸியாக உங்களாலேயே நிறைவேற்றிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் டிக் பண்ணுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரிப் போகணும், பைக் ரைடு போகணும், வர்கலாக்கு போகணும், லடாக்குக்கு போகணும், மலையில் ஐஸ்கிரீம் சாப்பிடணும், அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் எழுதியிருப்பீங்க. கரெக்டுங்களா? என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் டிஸ்னி லேண்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவும் ஒரு ஆசை தான், இதுவும் ஒரு கோல் தான், அதை நேரில் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அவங்க வீடியோ பார்த்துட்ருப்பாங்கன்னு கூட நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் இப்போ நீங்கள் டிக் பண்ணிங்க இல்லையா, இதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நீங்கள் நிறைவேற்றிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? உங்கள் மனம் அமைதி அடையும். இதை நீங்கள் ஒவ்வொன்றா நிறைவேற்றிட்டு வர 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 உங்கள் மனம் சாந்தமாக ஆரம்பிக்கும். சுட சுட பெய்கிற மலையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மலை வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுங்க. ஓகேங்களா? அப்போது அதை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க. அடுத்தது லடாக் போகணும், கையில் 10,000 ரூபாய் இருக்குது, ஃபைன், போயிட்டு வரேன். அதில் நடக்கிற அட்வென்ச்சர்ஸை நான் ஃபீல் பண்ண போகிறேன். நிச்சயமாக இது முடியும். வர்கலாக்கு போகணும், முடியும். ட்ரிப் போகணும், முடியும். ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக் ரைடு போகணும், முடியும். இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற பாயிண்டில் இருக்கு இல்லையா? அப்போ இதெல்லாத்தையும் நீங்கள் இன்றைக்கே நிறைவேற்றிக்க ஒவ்வொன்றா ஆரம்பிங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் ஒவ்வொன்றா ஆரம்பிக்கும் போது இந்த நேரம் உங்களுடைய மனசு அட்ராக்ட் பண்ணுற கேப்பபிலிட்டிக்கு வந்துடும். ஓகேங்களா? உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜி லெவலுக்கு வந்துடும். ஏன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, பிரேக்கப் ஆகிடுச்சு, லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் மோசம் போயிட்டீங்க அப்படின்னா டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே உட்காந்துக்கிட்டு நான் ஒரு அன்லக்கி, நான் நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருந்தாலும் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் கோட்டை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி தாழ்வு மனநிலைக்குள்ளே போயிடுறீங்க இல்லையா?
ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் பெஸ்ட்டு தான் அப்படிங்கிறத உங்களுக்கே ஒரு தடவை மிரர் போல் ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும். நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக மன அழுத்தத்தில் இல்லாமல் நீங்கள் இந்த உங்களுடைய குட்டி குட்டி ஆசைகள் எதெல்லாம் ஈஸியாக நிறைவேற்றிக்க முடியுமோ அதில் தான் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க முழுக்க இருக்கணும். 3 மாதத்துலேயே சில பேர் ஹீல் ஆகிடுவீங்க, சில பேர் 6 மாதத்தில் ஹீல் ஆகிடுவீங்க, சில பேர் அதிகபட்சமாக பார்த்தாலும் 9 மாதத்துக்குள்ளே ஹீல் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ ஹீல் ஆகிட்டீங்க இல்லையா, இப்போது நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிக்கும் போது நீங்கள் முழுவதுமாக குணமாகுதல் ஆகியிருப்பீங்க. ஸோ இந்த நேரம் உங்களுடைய அந்த பர்டிகுலர் கோல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெசிஃபிக்கான கோல் அது உங்களுக்கு கிடைச்சா மாதிரி நினச்சி மட்டும் பாருங்கள். சில பேர் இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக போயிட்டுருப்பீங்க இல்லையா, இந்த நிறைய ஆசைகள்லாம் எழுதணும் இல்லையா, அந்த நிறைவேற்றிக்க முடிஞ்ச ஆசைகள் அதை பண்ணவே அந்த ஒரு கோலையும் அட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பொண்ணுக்காக நான் நிறைய கவலைப்பட்டேன், ஆனால் அன்றைக்கெல்லாம் அந்த பொண்ணு வரவே இல்லை. நான் லடாக்கில் இருக்கேன், அப்போ அந்த பொண்ணுக்கிட்டேருந்து கால் வருது, என்னை தயவு செஞ்சு இங்கேருந்து கூட்டிகிட்டு போ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னு என் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொன்னார். எஸ், தன்னோட மனசை நீங்கள் அமைதிப்படுத்தும் போது அட்ராக்ட் பண்ணுற பவரையும் சேர்த்து நீங்கள் கொண்டுட்டு வரீங்க. ஸோ மாங்குன்னு கெஞ்சினா போதாது, அழுதா போதாது, புலம்புனா போதாது, அதெல்லாம் உங்களை டிலே பண்ணுறதுக்கான ஒரு பேஸ்மெண்ட். அதற்கு மாறாக உங்களுடைய ஈஸியான கோலை எல்லாத்தையும் ருசித்து அனுபவிங்க. அதற்கு பிறகு அதை நீங்கள் அனுபவிச்சுட்டு போயிட்டுருக்கும் போதே சில பேர் அட்ராக்ட் பண்ணிடுறீங்க, இன்னும் சில பேர் அதை அனுபவித்து முடிச்சுட்டு நிம்மதி பெருமூச்சு விடும்போது அது உங்கள் கையில் வந்துடுது. இதை எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயத்துக்காக ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ணி வாழ்க்கையுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் நாம் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம வாழ்க்கை ஒரு நாள் மாறும் அப்படிங்கிறதுக்கான உண்மையான ஃபார்முலா டெஃபனேஷன். ஸோ இதை விட்டுட்டு வெயிட் பண்ணி கவலைப்பட்டு கடைசியில் எனக்கு அந்த ஃபார்முலா அந்த டெஃபனேஷன் சரியாக புரியலையே அப்படிங்கிற இடத்துல இருக்காதீங்க. லெட் இட் கோ பண்ணிவிட்டு ஈஸியாக எதெல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுவும் உங்களுடைய அந்த பர்டிகுலர் இலக்கும் ஆன் த வேல உங்கள் பக்கத்தில் வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க, அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.